அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மத்திய பிரதேசத்தில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிராஜ் 2000 விமானம் விபத்தில் சிக்கி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிராஜ் 2000 ரக போர் விமானம் மத்திய பிரதேச மாநிலத்தில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குவாலியரில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த போர் விமானம் திடீரென ஷிவ்புரி பகுதியில் ஒரு வயல்வெளிக்குள் அங்கே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருப்பதோடு அந்த விமானம் முற்றிலும் தீயில் கருகி நாசமாகி இருக்கின்றது. இந்த விமானத்தில் 2 பைலட்டுகள் பயணம் செய்ததாகவும் விபத்து நடக்கப் போவதை அறிந்து அவர்கள் உரிய நேரத்தில் விமானத்திலிருந்து வெளியேறியதால் அவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பி இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த வயல்வெளியில் தீப்பற்றி எரியக்கூடிய அந்த விமானத்தை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் திரண்டு நின்று காண்பதை காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகின்றது. முதற்கட்ட விசாரணையின்படி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த IAF மிராஜ் 2000 ரக விமானம் என்பது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகின்ற ஒரு விமானம். கிட்டத்தட்ட இந்த மிராஜ் ரக விமானமானது 1978 அந்த காலகட்டங்களிலே அது வடிவமைக்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் அது பல்வேறு பரிமாற்ற வளர்ச்சியை அடைந்து அது மேம்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய மிக பழமையான விமானங்களில் ஒன்றாகவும் இந்த மிராஜ் 2000 ரக விமானம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.